பிரயாக்ராஜ் பிப்ரவரி 6, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். பிரயாக்ராஜில் நடந்து வரும் மகா கும்பமாலாவில் பிரதமர் மோடி புனித நீராடல். பிரதமர் மோடி கும்பமேளாவில் புனித நீராடுவதையும் பின்னர் கங்கை நதிக்கு ஆரத்தி வழிபாடு நடத்துவதையும் படத்தில் காணலாம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் அமைதியாக நடந்தது. ஜனாதிபதி உள்பட முக்கிய தலைவர்கள் வாக்களித்தனர். ஈரோடு கிழக்கில் 68% ஓட்டுப்பதிவு. 8ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை. புது டெல்லி பிப்ரவரி 6, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். சட்டசபை தேர்தல் நிறைவு. டெல்லியில் ஜனதா ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல். டெல்லி சட்டசபை தேர்தலில் வாக்களித்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா, மத்திய மந்திரி ஜெய்சங்கர், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கெஜ்ரிவால், முதல் மந்திரி அதிஷி. ஈரோடு கிழக்கில் மறைந்த EBKS இளங்கோவன் மனைவி வரலட்சுமியருடைய மகன் சஞ்சய் சம்பத் ஆகியோர் வாக்களித்து விட்டு மை வைக்கப்பட்ட விரலை காண்பித்த போது எடுத்த படம். சென்னை 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வன்னியர் சமூகத்தினர் நன்றி. அமிர்தசரஸ் பிப்ரவரி 2, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் பஞ்சாப் வந்தடைந்தனர். இந்தியர்கள் கை விலங்குடன் அனுப்பி வைக்கப்பட்டனரா? சென்னை தொடர்ந்து ஏற்றம். தங்கம் விலை ₹63,000 தாண்டியது. ஒரே மாதத்தில் பவுனுக்கு ₹6,000 வரை உயர்வு. சென்னை எழும்பூரில் பரபரப்பு. போலீஸ்காரர்கள் அடி தடி மோதல். அமராவதி ஆந்திராவில் 1.5 மாதத்தில் 4 லட்சம் கோழிகள் சாவு. சென்னை ஜாய் ஆலுகாஸ் குழுமத்துக்கு 2 சிறப்பு விருதுகள் ரீட்டைல் ஜுவல்லர் இதழ் வழங்கியது.
ரீட்டைல் ஜுவல இதழ் வழங்கிய சிறப்பு விருதுகளை ஜாய் ஆல்காஸ் இந்தியா லிமிடெட் செயல் இயக்குனர் தாமஸ் மேத்யூ பெற்றுக்கொண்ட போது எடுத்த படம். திருவொற்றியூர் February 6, 2025. திருவொற்றியூரில் பயங்கரம். வீட்டு வாசலில் கோலமிட்ட பெண் கழுத்தை அறுத்து கொலை. குடும்ப தகராறில் வாலிபர் வெறிச்செயல். தனலட்சுமி காளிமுத்து. திருவொற்றியூர் February 6. திருவொற்றியூரில் வீட்டு வாசலில் கோலமிட்ட பெண் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டார். குடும்ப தகராறில் அவரது அக்காள் மகளின் கணவர் இந்த வெறி செயலில் ஈடுபட்டார். வீட்டு வாசலில் கோலம். திருவொற்றியூர் ஐயாப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவரது மனைவி தனலட்சுமி, வயது 45. அருகில் உள்ள வீடுகளில் வேலை செய்து வந்தார். காலையில் வீடுகள் முன்பு கோலம் போடுவது வழக்கம். அதே பகுதியில் தனலட்சுமியின் அக்காள் வீடு உள்ளது. அவரது வீட்டுக்கும் தனலட்சுமி தான் கோலம் போட்டு வந்தார். நேற்று காலை 5:30 மணி அளவில் தனலட்சுமி வழக்கம் போல் வீட்டு வேலைகள் செய்துவிட்டு அக்காள் வீட்டுக்கு முன்பு கோலம் போட்டு கொண்டு இருந்தார். அப்போது அங்கு தனலட்சுமியின் அக்காள் மகளான செல்வியின் கணவர் காளிமுத்து வந்தார். ஏற்கனவே செல்விக்கும் காளிமுத்துவுக்கும் குடும்ப தகராறு இருந்து வந்ததால் தனலட்சுமி காளிமுத்துவை கண்டித்தார். கழுத்தை அறுத்து கொலை. இதனால் தனலட்சுமிக்கும் காளிமுத்துவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரம் அடைந்த காளிமுத்து மறைத்து வைத்திருந்த கத்தியால் தனலட்சுமியின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதில் இரத்த வெள்ளத்தில் தனலட்சுமி சரிந்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது தனலட்சுமி உயிருக்கு போராடியபடி கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் வரும் வழியிலேயே தனலட்சுமி இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மனைவி கொலை செய்ய இது குறித்து திருவொற்றியூர் போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உதவி கமிஷனர் இளங்கோவன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் நவீன்குமார் மற்றும் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். தனலட்சுமியின் உடலை பரிசோதனைக்காக ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தை துணை கமிஷனர் பொறுப்பு சுப்புலட்சுமி பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். இதில் குடும்ப தகராறில் காளிமுத்து தனது மனைவி செல்வியை தீர்த்து கட்ட வந்து இருந்த நிலையில் தனலட்சுமியை கொலை செய்து இருப்பது தெரிந்தது. காதல் திருமணம். திருப்பூரை சேர்ந்த காளிமுத்துவும் கொலை உண்ட தனலட்சுமியின் அக்காள் மகளான செல்வியும் முகநூல் மூலம் காதலித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் திருமணம் செய்து கொண்டனர். காளிமுத்து திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். திருப்பூரில் வசிக்கும்போது செல்வி மீது காளிமுத்துவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட தகராறில் திருமணமான சில நாட்களிலேயே கணவரை விட்டு பிரிந்து திருவொற்றியூரில் உள்ள பெற்றோர் வீட்டுக்கு செல்வி வந்து விட்டார். எனினும் காளிமுத்து தொடர்ந்து இங்கு வந்து மனைவியுடன் மோதலில் ஈடுபட்டு வந்து உள்ளார். கடந்த 3 நாட்களாக அவர் மனைவி செல்வியை தீர்த்து கட்ட கத்தியுடன் அவரது வீட்டின் அருகே நோட்டமிட்டு சுற்றி வந்து உள்ளார். கண்காணிப்பு கேமரா. இந்த நிலையில் நேற்று காலை செல்வியுடன் மோதலில் ஈடுபடுவதற்காக காளிமுத்து வந்தபோது அங்கு வீட்டு வாசலில் கோலமிட்ட தனலட்சுமி அவரை தடுத்து இங்கே நீ ஏன் வருகிறாய் என்று கூறி கண்டித்து உள்ளார். இதனால் கோபமடைந்த காளிமுத்து
மறைத்து வைத்திருந்த கத்தியால் தனலட்சுமியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்று இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. தலைமறைவான காலு முத்துவை போலீசார் தேடி வருகிறார்கள். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். வீட்டு வாசலில் கோலமிட்ட பெண் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருவொற்றியூரில் பயங்கரம். வீட்டு வாசலில் கோலமிட்ட பெண் கழுத்தை அறுத்து கொலை. குடும்ப தகராறில் வாலிபர் வெறிச்செயல். ஈரோடு பிப்ரவரி 6, 2025 தினத்தந்தி செய்திகள். கள்ள ஓட்டு குற்றச்சாட்டில் திமுக நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி ஈரோடு வீரப்பன் சத்திரம் மாநகராட்சி தொடக்க பள்ளிக்கூடத்தில் 8 வாக்கு சாவடிகள் அமைக்கப்பட்டு இருந்தன. இதில் 49வது எண் கொண்ட வாக்குச்சாவடியில் ஒரே நபர் பல முறை வாக்களித்து கள்ள ஓட்டு போட்டதாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த முகவர்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக வாக்குச்சாவடியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காட்சிகளை காண்பிக்குமாறும் கூறியுள்ளனர். இதனால் அங்கிருந்த திமுக முகவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி முகவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் வாக்குச்சாவடிக்கு வெளியே ஈரோடு சத்தியமங்கலம் பிரதான ரோடில் இரு கட்சிகளை சேர்ந்தவர்களும் காரசாரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. போலீசார் வந்து அவர்களை அப்புறப்படுத்தினர். புதுடெல்லி சென்னை ஐகோர்ட்டின் 2 கூடுதல் நீதிபதிகளை நிரந்தரமாக்க வேண்டும். மத்திய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரை. சென்னை ஐகோர்ட் கூடுதல் நீதிபதிகளான வி. வரலட்சுமி நாராயணன், பி. வடமலையை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான கொலிஜியம் பரிந்துரைத்து உள்ளது. இதுபோல தெலுங்கானா ஐகோர்ட் கூடுதல் நீதிபதிகளான எல்.என். அலிஷெட்டி, அனில்குமார் சிவந்தி, சுஜனா கலசுகம் ஆகிய 3வரையும் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டு உள்ளது. தலையங்கம் தினத்தந்தி 6/2/2025 வியாழக்கிழமை. தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு. தமிழ்நாட்டுக்கு 1076 கிலோமீட்டர் நீள கடற்கரை இருப்பது தனி சிறப்பாகும். கடல் ஓரங்களில் வசிக்கும் மீனவர்கள் தங்கள் பிழைப்புக்காக கடும் புயலோ கனமழையோ ஆர்ப்பரிக்கும் அலையோ கொளுத்தும் வெயிலோ என இயற்கை சீற்றம் என்றாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தாரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிறக்க வைத்தான் என்பதே தங்கள் வாழ்க்கை என்ற வகையில் கடவுளுக்குள் மீன் பிடிக்க செல்கிறார்கள். இயற்கை சீற்றங்களில் இருந்து கடல் அன்னை காப்பாற்றி விடுவாள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொழிலை நடத்தி வந்த தமிழக மீனவர்களுக்கு கடந்த 2009 ஆண்டு முதல் இலங்கை கடற்படையால் தான் பெரும் அச்சம் ஏற்பட்டு உள்ளது. கடலில் மீன் பிடித்து கொண்டு இருக்கும்போது எந்த நேரத்திலும் இலங்கை கடற்படையினர் வந்து தங்களை பிடித்து சென்று விடுவார்களோ என்ற நிச்சயம் இல்லாமல் தான் பொழுதை கழிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். கடந்த 2024 ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் இருந்து மீன் பிடிக்கச் சென்ற 554 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் 72 மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளன. இலங்கை கடற்படை பிடித்து செல்லும்போது சில நேரங்களில் அடி உதை கிடைக்கும் என்ற நிலை மாறி இப்போது அவர்களால் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தும் சம்பவம் தொடங்கிவிட்டது. காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த
ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான மிதுலன் என்ற படகில் காரைக்காலில் உள்ள கிளிஞ்சல்மேடு, திருப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாடி, நாகை மாவட்டம் நம்பியார் நகர் ஆகிய இடங்களில் இருந்து 13 மீனவர்கள் கடந்த மாதம் மீன் பிடித்து கொண்டிருந்த போது இருட்டில் இலங்கை கடற்படை சுற்றி வளைத்தது. அங்கு மீன் பிடித்து கொண்டு இருந்த மற்ற படகுகளெல்லாம் தப்பி சென்று விட்ட நிலையில் மிதுலன் படகு மட்டும் மாட்டிக்கொண்டது. அவர்களுக்கு இடையே நடந்த வாக்குவாதத்தில் இலங்கை கடற்படையினர் மிதுலன் மீன்பிடி படகு மீது நடத்திய துப்பாக்கி சூட்டில் காரைக்கால் மீனவர் செந்தமிழ், நாகை மாவட்டம் நம்பியார் நகரைச் சேர்ந்த பாபு ஆகியோர் துப்பாக்கி சூட்டில் படுகாயம் அடைந்தனர். மேலும் 3 மீனவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டன. இது குறித்து மத்திய அரசாங்கம் பொறுப்பு இலங்கை தூதர் பிரியங்கா விக்ரமசிங்கயிடம் தன் எதிர்ப்பையும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது. இதற்கு பிறகும் கைது படலம் தொடர்ந்து வருகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது செய்யப்படும் மீனவர்கள் மனிதாபிமான முறையில் நடத்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நிராயுதபாணியாக இருக்கும் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாது என்பதை மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்த வேண்டும். தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கும் பங்கம் ஏற்படாமல் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நல்ல வழியை காணும் பேச்சுவார்த்தையை, அதாவது இரு நாட்டு அரசாங்கங்கள் மூலமாகவோ அல்லது இரு நாட்டு மீனவர்கள் நடத்தும் பேச்சுவார்த்தை மூலமாகவோ நிரந்தர தீர்வை காண வேண்டும். மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லையே என்ற மனக்குறை தமிழர்களுக்கு நிறையவே இருக்கிறது. இலங்கைக்கு இப்போது புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரோடு மத்திய அரசாங்கம் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் இன்னும் தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை என்பதும் அவர்களின் கேள்வியாக இருக்கிறது. தலையங்கம் தினசந்தி. தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு. கிருஷ்ணகிரி, பிப்ரவரி 6, 2025 தினத்தந்தி செய்திகள். வேலியே பயிரை மேய்ந்தது. 8ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பலாத்காரம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் கைது. கிருஷ்ணகிரி, பிப்ரவரி 6. கிருஷ்ணகிரி அருகே வேலியே பயிரை மேய்ந்த கதையாக அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவியை கூட்டு பலாத்காரம் செய்ததாக 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். பள்ளி மாணவி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகாவில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 75 மாணவிகளும் 65 மாணவர்களும் படித்து வருகின்றனர். தலைமை ஆசிரியை 3 ஆசிரியர்களும் 3 ஆசிரியர்களும் பணிபுரிந்து வந்தனர். இதற்கிடையே 13 வயது உடைய 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த 1 மாதமாக பள்ளிக்கு வரவில்லை. இதனால் பள்ளியின் தலைமை ஆசிரியை செல்வி நேற்று முன்தின மாலை அந்த மாணவியின் வீட்டிற்கு சென்று விசாரித்தார். கூட்டு பலாத்காரம். அப்போது மாணவி கூறியதை கேட்டு தலைமை ஆசிரியை அதிர்ச்சி அடைந்தார். தான் கர்ப்பமாக இருந்ததாகவும் கரு கலைப்பு செய்ததால் பள்ளிக்கு வரவில்லை என்றும் கூறினார். மேலும் தான் கர்ப்பம் ஆனதற்கு நமது பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஆறுமுகம் வயது 48, சின்னசாமி 57, பிரகாசம் 37 ஆகிய 3 பேரும் தான் காரணம் என்று கூறியபடி கதறி அழுதார். உடனே தலைமை ஆசிரியை மாணவியை சமாதானம் செய்தார். இது தொடர்பாக மேல் நடவடிக்கை எடுப்பதாக அவளது பெற்றோரிடம் கூறினார். தொடர்ந்து தலைமை ஆசிரியை செல்வி குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்தில் சைல்டு லைன் இது குறித்து புகார் தெரிவித்தார். அதன் பேரில் குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்தினர் சம்பந்தப்பட்ட மாணவியின் வீட்டிற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். 3 ஆசிரியர்கள் கைது. இதையடுத்து அவர்கள் பர்கூர்
அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து பர்கூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் முத்துகிருஷ்ணன் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். மேலும் ஆசிரியர்கள் ஆறுமுகம், சின்னசாமி, பிரகாஷ் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பணியிடை நீக்கம். இந்நிலையில் கைதான 3 ஆசிரியர்களையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு முனிராஜ் உத்தரவிட்டு உள்ளார். இதனிடையே மாணவி ஆசிரியர்களால் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட தகவல் அறிந்து மாணவியின் உறவினர்கள், அப்பகுதி பொது மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியை முற்றுகையிட்டு நேற்று போராட்டம் நடத்தினார்கள். 3 ஆசிரியர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அவர்கள் கோஷங்கள் எழுப்பினார்கள். மேலும் தனியாக குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதி கூறியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். போலீசார் அதிர்ச்சி. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் கடு அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். அதாவது இந்த மாணவி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே காம கொடூரர்களான ஆசிரியர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டு உள்ளதாக தெரிகிறது. கைதான ஆசிரியர் ஆறுமுகம் பல்லதுரையைச் சேர்ந்தவர் என்பதும், சின்னசாமி அனுமன் கோவில் பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும், பிரகாஷ் எருமாம்பட்டியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. பள்ளியில் பணிபுரிந்த 3 ஆசிரியர்களும் கூட்டாக செயல்பட்டு வந்துள்ளனர். இது குறித்து பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிய வந்ததும் மாணவி தரப்பை சமாதானம் செய்ய முயற்சி நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த அவலத்தை மறைக்க முயற்சி செய்தவர்கள் குறித்த விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கிடையே மாணவி பலாத்கார சம்பவம் தொடர்பாக வட்டார கல்வி அலுவலர் சுதா, மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் சரவணன், பர்கூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினார்கள். யார் அந்த சார்? பாதிக்கப்பட்ட மாணவின் இரத்த மாதிரியை சேகரித்து DNA பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோன்று மாணவி கூறிய புகாரின் பேரில் கைதான 3 ஆசிரியர்களுக்கும் DNA பரிசோதனை நடத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து உள்ளனர். பரிசோதனை முடிவில்தான் மாணவியின் கர்ப்பத்துக்கு காரணமான சார் யார் என்பது தெரிய வரும் என்று போலீசார் கூறினர். வேலியே பயிரை மேய்ந்தது. 8ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பலாத்காரம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் கைது. சென்னை பிப்ரவரி 6, 2025 தினத்தந்தி செய்திகள். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தர்காவில் காங்கிரசார் இன்று சிறப்பு வழிபாடு. செல்வ பெருந்தகை பேட்டி. சென்னை பிப்ரவரி 6. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் காங்கிரசார் இன்று சிறப்பு வழிபாடு நடத்த இருப்பதாக செல்வ பெருந்தகை அறிவித்து உள்ளார். சிறப்பு வழிபாடு. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று நிருபர்களிடம் கோரியதாவது: அயோத்தியில் கலவரத்தை தூண்டி நாடாளுமன்ற தேர்தலில் அங்கு படுதோல்வி அடைந்தவர்கள் தற்போது முருக பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில் தனது கலவரத்தை செய்ய ஆரம்பித்து இருக்கிறார்கள். வட மாநிலங்களில் இவர்களின் மத அரசியல் தோல்வி அடைந்து வருகிறது. இப்போது திருப்பரங்குன்றத்தை கலவர பூமியாகவும் மத நல் இணக்கத்தை கெடுக்கவும் வெளி ஊரில் இருந்து மக்களை அழைத்து வந்து உள்ளூர் மக்களுக்கு எதிராகவும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இருக்கிறது ஒரு கும்பல். இதை காங்கிரஸ் பேர் இயக்கம் வன்மையாக கண்டுகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலிலும்
சிக்கந்தர் பாதுஷா தர்காவிலும் இன்று வியாழக்கிழமை மாலை சிறப்பு வழிபாடு நடத்த இருக்கிறோம். மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். முதலமைச்சர் இதில் எவ்வித தயவு தாட்சிணியமும் காட்டக்கூடாது. துலுக்க நாச்சியார் வரலாறு. ஏற்கனவே மத்திய மந்திரி எல் முருகன் வேலெடுத்து அறுபடை வீட்டை சுற்றி வந்தார். 2021 தேர்தலில் படுதோல்வி அடைந்தார். இப்போதும் முருகனை தொட்டு இருக்கிறார்கள். முருகன் மிகவும் சக்தி வாய்ந்த இறைவன். அவரிடம் உங்கள் அரசியல் ஈடுபடாது. எச் ராஜாவுக்கும் அண்ணாமலைக்கும் காலம் காலமாக இந்துக்களும் முஸ்லிம்களும் பின்னி பிணைந்து வாழ்ந்துள்ள வரலாறு தெரியுமா? திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கும் துலுக்க நாச்சியார் சிலையை இவர்கள் எடுத்து விடுவார்களா? தைரியம் இருக்கிறதா? துலுக்கு நாச்சியாரை ஸ்ரீரங்கம் கோவிலில் முஸ்லிம்களா வைத்தார்கள்? துலுக்க நாச்சியார் வரலாறு தெரியுமா? தமிழ்நாட்டின் அமைதியை கெடுக்க வேண்டும் என ஜனதா RSS அமைப்புகள் நினைக்கின்றன. தமிழக மக்கள் ஒருபோதும் அதற்கு இடம் அளிக்க மாட்டார்கள். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில துணைத் தலைவர்கள் கோபண்ணா, சொர்ணா சேதுராமன், SC துறை தலைவர் MP ரஞ்சன் சங்குமார் உள்ளிட்டோர் அரங்கில் இருந்தனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தர்காவில் காங்கிரசார் இன்று சிறப்பு வழிபாடு. செல்வ பெருந்தகை பேட்டி. மும்பை February 6 தினத்தந்தி செய்திகள். வேட்டையின் போது காட்டுப் பன்றிகள் என நினைத்து 2 பேர் சுட்டு கொலை. உடன் சென்றவர்களே உயிரை பறித்த பரிதாபம். மும்பை February 6. வேட்டைக்கு சென்றபோது காட்டு பன்றிகள் என நினைத்து 2 பேர் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இப்படியும் ஒரு விபரீதம். உணவு, பொழுதுபோக்கு, வியாபாரத்திற்காக ஒரு காலத்தில் காட்டு விலங்குகளை வேட்டையாடுவது வழக்கமாக இருந்தது. இதனால் வன விலங்குகள் அழிந்து போகும் நிலை ஏற்பட தொடங்கியதால் அவற்றை பாதுகாக்கும் பொருட்டு வேட்டையாடுவதற்கு தடை செய்யப்பட்டு அபராதம், சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் வேட்டையாடுதலை முற்றிலும் ஒழிக்க முடியவில்லை. அந்த வகையில் மராட்டிய மாநிலத்தில் வேட்டையாடச் சென்ற கிராமவாசிகள் குழுவினர் தங்களுடன் வந்தவர்கள் 2 பேரை காட்டுப்பன்றிகளில் நினைத்து சுட்டுக்கொன்ற விரீத சம்பவம் நடந்துள்ளது. மாநிலத்தின் தலைநகர் மும்பை அருகே உள்ள பால்கர் மாவட்டம் மனோர் பகுதி போர்ஷெட்டி வனப்பகுதியில் இந்த கொடூரம் அரங்கேறி உள்ளது. அந்த வனப்பகுதிக்கு சம்பவத்தன்று கிராம மக்கள் ஒரு குழுவினராக வேட்டைக்கு புறப்பட்டனர். காட்டுக்குள் அந்த குழுவினர் பிரிந்து சென்று வன விலங்குகளை தேடினர். துப்பாக்கியால் சுட்டார். அப்போது வேட்டைக்காரர் ஒருவர் 2 பேரை காட்டு பன்றிகள் என கருதினார். உடன் இருந்தவர்கள் சிலர் கொழுத்த வேட்டை கிடைத்து விட்டது, அவற்றை சுடு என்று கட்டளை இட்டனர். அந்த நபரும் குறிபார்த்து துப்பாக்கியால் சுட்டார். அதன் பின்னர் தான் அவர்களுக்கு தெரிந்தது தாங்கள் சுட்டது காட்டு பன்றிகள் அல்ல, தங்களுடன் வந்த மனிதர்கள் என்று. துப்பாக்கியால் சுட்டதில் ஒருத்தவர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்து போனார். மற்றொருவர் படுகாயத்துடன் இரத்த வெள்ளத்தில் துடித்து கொண்டு இருந்தார். இதை கண்டு அவர்கள் அதிர்ந்து போனார்கள். செய்வதறியாமல் திகைத்தனர். பின்னர் தவறை மூடி மறைக்க அந்த வேட்டை குழுவினர் திட்டம் போட்டார்கள். அதன்படி உயிர் இழந்தவரின் உடலை அடர்ந்த காட்டின் புதருக்குள் வீசினர். காயமடைந்தவரை மீட்டு சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார்கள். இந்த சம்பவம் கடந்த மாதம் 28ஆம் தேதி நடந்தது.
ரகசியம் அம்பலமானது. ஆனால் வேட்டை கும்பலின் ரகசியம் தண்ணீருக்குள் அமுக்கப்பட்ட பந்து போல் மேலே எழுந்தது. தகவல் போலீசாரின் காதுகளில் விழவே அவர்கள் தீவிர விசாரணை நடத்தி வேட்டை கும்பலை சார்ந்த 6 பேரை கைது செய்தார். குண்டடிபட்டு புதருக்குள் வீசப்பட்ட அவரின் உடலை நேற்று முன்தினம் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயம் அடைந்தவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததும் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் அவரது உடலை கிராம மக்கள் எரித்து விட்டது தெரிய வந்தது. காட்டுக்குள் நடந்த இந்த ரகசிய வேட்டை காட்டு தீயாக வெளிச்சத்துக்கு வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இது பற்றி போலீசார் விசாரணையை விட்டு உள்ளனர். வேட்டை கும்பலினர் ஒருபுறம் கொலை குற்றச்சாட்டை சுமக்க, மற்றொரு புறம் காட்டு விலங்குகளை வேட்டையாடச் சென்ற குற்றத்திற்கான வனத்துறையினரின் கிடுக்கு பிடிக்கும் ஆளாகி உள்ளனர். வேட்டை ஆசாமிகள் மீது உரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து உள்ளனர். இந்த சம்பவம் சுற்று வட்டார கிராம மக்களிடையே பேசும் பொருளாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வேட்டை என்பது காட்டுப்பன்றிகள் என நினைத்து 2 பேர் சுட்டுக்கொலை. உடன் சென்றவர்களே உயிரை பறித்த பரிதாபம். அரசினர் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் மாணவர்கள் சப்பாத்தி செய்வதை படத்தில் காணலாம். அரசினர் மாணவர் விடுதியில் மாணவர்கள் சமையல் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். திருத்தணி. பெங்களூர் February 6, 2025. தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். பெங்களூருவில் நடந்தது UGCக்கு எதிரான 6 மாநில கல்வி மந்திரிகள் மாநாடு. தமிழக அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்பு. மாநாட்டில் அமைச்சர் கோவி செழியன், கர்நாடக துணை முதல் மந்திரி TK சிவக்குமார் கலந்து கொண்டனர். சென்னை. அஜித்தின் விடாமுயற்சி படம் சிறப்பு காட்சிக்கு அரசு அனுமதி. லிஸ்பன். ஆகாகான் மரணம், பிரதமர் மோடி இரங்கல். திருச்சி. மே 5 மதுராந்தகத்தில் வணிகர் தின மாநாடு. சென்னை. குரூப் 1, 2, 4 தேர்வு பாடத்திட்டங்களில் மாற்றம் இல்லை. TNPSC தகவல். கோவை. மனைவியுடன் கள்ளக்காதல் செய்த நண்பனை வெட்டி கொன்றார். வெல்டிங் பட்டறை உரிமையாளரை போலீஸ் தேடுகிறது. சென்னை. ரூபாய் 12,500 ரூபாய் 15,625 ஆக மாற்றம். வேட்டை தடுப்பு கண்காணிப்பாளருக்கான ஊதியம் உயர்கிறது. அரசாணை வெளியீடு. பாட்னா February 6, 2025. தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். அதிகார அமைப்புகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தலைவராக வருவதை காண விரும்புகிறேன். ராகுல் காந்தி பேட்டி. வண்டலூர் February 6, 2025. தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். ஆட்டோவில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. டிரைவர்கள் 3 பேரிடம் போலீசார் விசாரணை. மதுராந்தகம். திருப்பரங்குன்றத்தை வைத்து அரசியல். CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் பேட்டி. மதுராந்தகம் அருகே டாஸ்மாக் கடை சுவரில் துளையிட்டு மது பாட்டில்கள் திருட்டு. டாஸ்மாக் கடை சுவரில் துளையிடப்பட்டிருப்பதை படத்தில் காணலாம்.
திருக்கழுக்குன்றம் பால்குட ஊர்வலம். காஞ்சிபுரம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக மாநகராட்சி ஊழியர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை ரூபாய் 2.25 லட்சம் சிக்கியது. மாங்காடு அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் வாகனங்களை அடித்து நொறுக்கிய போலீஸ்காரர், குடியிருப்பு வாசிகள் சாலை மறியல். ஸ்ரீபெரும்புதூர் 3 பேர் பணியிடை நீக்கம், சாம்சங் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். அச்சரப்பாக்கம் மிளகாய் பொடி தூவி மூதாட்டியிடம் நகை பறிப்பு. ஒரகடம் கண்டெய்னர் லாரியிலிருந்து ராட்சத உருளை சாய்ந்ததால் பரபரப்பு, போக்குவரத்து நெரிசல். காஞ்சிபுரம் பிப்ரவரி 6, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். அரசு பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடிய கலெக்டர். சோழிங்கநல்லூர் டீ கடையில் தீ விபத்து. மத்திய பட்ஜெட் 2025-26 ஏற்றுமதிகளை மேம்படுத்துதல், எல்லைகளை விரிவுபடுத்துதல் மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் நோக்கி இந்தியாவை முன் எடுத்தல். சென்னை கட்டுமான தொழில் அதிபர் வீட்டில் வருமான வரி சோதனை, NIA அதிகாரிகளும் விசாரணை. சென்னை பிப்ரவரி 6, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். நெல்லை தூத்துக்குடியில் வறண்ட பகுதிகளை வளமாக்குதல். தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியாறு இணைப்பு திட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை விவசாயிகளுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை குருடம்பாளையம் ரயில்வே பாலத்துக்கு பெயர் சூட்டப்படும். வையம்பாளையத்தில் நாராயணசாமி நாயுடு நூற்றாண்டு நினைவு வளைவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை பிரபல பாடகர் எட் ஷீரன் இசை நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது. சென்னை சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் திட்டம் அரசு தகவல். வேளாண்மை செய்திகள். ஓடு இல்லாத தோல் முட்டைகளை கோழி இடுகிறதா? எந்த மாதத்தில் என்ன காய்கறிகள் பயிரிடலாம்? அன்பானவர்களே, மை டியர் போர்டு வேர்ல்ட் பர்பிள்ஸ் சில்ட்ரன்ஸ் வியூவர்ஸ், குட் மார்னிங். இந்த பதிவு யாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உலகில் உள்ள இந்த செய்திகள் வாசிப்பவர்கள் மற்றும் இந்த மேடை பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், அப்புறம் மேடைகள் மாதிரி அனைவருக்கும் ஆனது இந்த பதிவு.
இதில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்க முக்கியமான ஒரு விஷயம், இந்த மேடை பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், அறிஞர்களை பற்றி கட்ஸில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நம்ம பார்த்துடுவோம். யார் நம்ம டொனால்டு ஜான் ட்ரம்ப் பற்றி. என்னென்னா இப்போ பாருங்கள், உலகில் தோராயமாக உலகத்தில் தோராயமாக ஒரு 195 நாடுகள், கண்ட்ரிஸ் இருக்குது, சரிங்களா? இதில் ஒரு 800 கோடி மக்கள், ஒரு 800 கோடி மக்கள் தோராயமாக வாழ்கிறார்கள் 395 நாடுகளில். உலக மக்கள் தொகை என்னவென்றால் ஒரு 800 கோடி தோராயமான்னு சொல்லி நம்ம வைத்துக்கொள்வோம், ஓகேங்களா? ஸோ விஷயத்துக்கு வரேன், சும்மா வளன்னு வேண்டாம். இந்த டொனால்டு ஜான் ட்ரம்ப் இருக்கார்ல, அமெரிக்க அதிபர், 47வது அதிபர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்க இந்த மைக்ரேட்ஸ் இருக்காங்கல்ல, இல்லீகல் இமிக்ரன்ஸு, ஆமாம், அதாங்க சட்ட விரோத குடியேறிகள், அப்புறம் இல்லைன்னா புலம்பெயர்ந்தவர்கள், அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். அமெரிக்கா பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு 50 மாகாணங்கள் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா? இப்போ கூட ரீசன்ட்லி கலிஃபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் கூட சுத்தமாக பயங்கரமாக எரிஞ்சு போச்சு, நிறைய போராட்டங்கள் அங்கே போகுது, நம்ம அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஸோ ஒரு 33 கோடி தாங்க அந்த 50 மாகாணங்கள், அந்த மக்கள் தொகை வந்து ஒரு தோராயமாக ஒரு 33 கோடி மக்கள் தொகை அங்கே இருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 33 கோடியில் அமெரிக்க நாடுகளின் அந்த யோசேன்னு சொல்கிறோம்ல, அவன் யுனைடெட் இந்தியா ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு 33 கோடியில் ஒரு கோடி ஹமாச் 1 கோருங்க, 1 கோடிக்கு மேல், யோசிச்சு பாருங்கங்க, ஒரு கோடிக்கு மேல் அந்த 195 நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறி அமெரிக்க நாட்டை, வளம் மிக்க அந்த நாட்டை கீழ்த்தரமான செயல்களை செய்து அமெரிக்காவை குப்பை தொட்டியாக மாற்றிவிட்டார்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டில் இந்த மாதிரி செஞ்சால் சும்மா இருப்போமா? எந்த நாட்டிலையாவது இந்த மாதிரி நடந்தால் அந்த நாட்டின் அதிபரோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ இல்லை சீஃப் மினிஸ்டரோ யாரோ சும்மா இருப்பாங்களா? நம்ம நாட்டில் சும்மா இருப்பாங்க? நம்ம நாட்டை பற்றி பேசாதீங்க. நம்ம நாட்டை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, சரியா? அதை விட்டுருங்க, தூக்கி ஓரங்கட்டுங்க. ஸோ நம்ம அமெரிக்க நாடு அது ஒரு அற்புதமான நாடு, ஒரு அழகு நாடு. 47 அதிபர்கள் சேர்ந்து, ரெட் இண்டியன்ஸ் விடுங்க, ரெட் இண்டியன்ஸுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதைகள்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பைத்தியக்காரனுங்க, பைக்க தெரியாதவங்க, அறிவில்லாதவங்க, சரித்திரம் பற்றி தெரியாதவன். ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து அமெரிக்கா எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? இப்போ உலகத்தில் இருக்கிற 195 நாடுகள்லையும் இருக்கிறவன் ரெட் இண்டியன்ஸ் பற்றி பேசுகிறான், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பற்றி பேசலாம். ஆனால் நேட்டிவ் அமெரிக்கர்களை பற்றி பேசுவது இல்லை. இவன் பேசலாம், ஏன்னா இவனை சொரிச்சிட்டாங்களாம், வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு என்னடா அமெரிக்காவில் வேலை? ஏன்னா ஊரில் படிக்காதவன் இருக்கிறான், கம்பெனி இல்லை, வேலை இல்லை, ஒன்றுமே இல்லை, நக்குது ஜில்பி ஜிடுக்கா. நாட்டு மக்களுக்கு நீ படிச்சிருக்க, அறிவாளி, மயிரை பிடுங்குற, கட்டுற பெரிய மயிரெல்லாம் படித்து வச்சுருக்க, ஊரில் தொழில் தொடங்க வேண்டியது தானே? நாட்டு மக்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே? நாட்டு மக்கள் பிச்சை எடுக்கிறான், நீ இங்கேருந்து அங்கே போய் அந்த நாட்டை குப்பை தொட்டி ஆகுவ, அந்த நாடு பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா? என்னடா உங்கள் லாஜி? கேட்குறான்டா, டேய், 195 நாடுகளையும் சேர்ந்த நாதாரிகளே, சட்ட விரோதமாக போய் அவன் நாட்டில் குடி இருக்கிறதோ, அப்புறம் அவர் இராணுவ ஃப்ளைட்டில் இல்லை போனால், டேய் நீங்கள்லாம் வந்து நல்ல வேலை, ரோமானியன் தெரியுமா? சீசர் கேள்விப்பட்டிருக்கியா? பாவண்டா இயேசுநாதர், எந்த பாவமும் பண்ணல, எந்த துன்பமும் செய்யலை, நல்லது தான் சொன்னார், பிரசங்கம்தான் பண்ணார். அவரை திருடர்களை சிலுவையில் திருடர் இருக்கான் பார் அந்த காலத்தில், அவங்கள தான் சிலுவையில் அறைவாங்க. அப்படிப்பட்ட சிலுவையில் அறைந்து கொன்றான் ரோமானியர்கள். நல்ல வேலை, நீங்கள் பண்ண அயோக்கியத்தனம், இந்த சட்ட விரோதமாக குடியேறின விஷயம், இந்த மாதிரி விஷயம் அந்த காலத்தில் ரோமானியர் காலத்தில் செஞ்சுருந்தா அவர்களுடைய தண்டனை எப்படி தெரியுமா இருக்கும்? சென்னையில் போய் மியூசியம் பார், கற்காலர்கள், இந்த கற்காலத்தவர்கள், அதானப்பா கற்காலம். அந்த கற்காலம் யார்? கற்காலம் தானே, கல்லில் கத்தி, கல்லுலலாம் கொன்று போடுவான். இந்த மாதிரி தவறு பண்ணவர்களை ரோமானியர்கள் எப்படி தெரியுமா? ஒரு கூண்டு உள்ளார போட்டு, கூண்டை பக்காவாக மூடிட்டு, ஃபுல்லாக அதில் வந்து கம்பியெல்லாம் கட்டி, மலை மேலே எடுத்துன்னு போய்
நெருப்பை பற்ற வச்சு அப்படியே உருட்டி விட்டுருவான் இந்த மாதிரி தவறுகள் செய்தவர்களை. சாதாரணமாக இப்படி இல்லை, ஏகப்பட்ட அம்மா அவருக்கு ஃபுல்லாக கையெல்லாம் கட்டிட்டு ஒரு ரூமில் வச்சு அப்படியே வந்து ஈட்டி ஃபுல்லாக ஈட்டி அப்படியே ஒரு ஒரு 50 60 ஈட்டி ஃபுல்லாக வயிற்றில் குத்தி, கண்ணில் குத்தி, காதில் குத்தி, மண்டையில் குத்தி அப்படி சாவடிப்பான். தூக்கி சிங்கத்துக்கிட்ட போட்டுருவான். ஆமாம், அப்படிப்பட்ட தண்டனைகளை தந்து இருப்பான் இந்த மாதிரி சட்டவிரோதர்கள் அவங்காலத்தில் பண்ணியிருந்தான். தெரிஞ்சுங்க, 10 20 சாம்ராஜ்யங்கள், பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் காணாமல் போயிடுச்சு. ஏதோ அமெரிக்காவை அவர்கள் அழகு அழகு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அமெரிக்காவில் போய் பேண்டு குப்பையை கொட்டி, ஏண்டா வாழ்ந்த இந்தியாவை பார்த்தியா? பாம்பேலாம் போய் பார்த்தியா? கல்கட்டாலாம் போய் பார்த்தியா? நான் பார்த்துருக்கேன். நார்த் இந்தியா பூரா சுற்றியிருக்கேன். கங்கையில் 4 முக்கு ஏச்சினா செத்துப்பிடுவேன். அவ்வளோ அவ்வளோ கப்பு. நான் குடிச்சிருக்கேன். என் பிள்ளைக்கு திதி கொடுக்கறதுக்காக போய் 2 தடவை போயிருக்கேன். இப்போ இல்லை, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். ஆமாம், போய் திதி கொடுக்குறன்ற பேரில் அந்த பிண்டம் கொடுப்பார்களே, அப்படி கொடுத்து வந்து புண்ணு வந்துருச்சு, சொறி சரங்கு எல்லாம் வந்துருச்சு எனக்கு. சரி, அந்த மாதிரி சட்ட விரோத குடியேறிகளை அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப என்னை காப்பாற்றினார் என்கிறார். என்னது யார்? ஜீசஸ் வந்து இந்த மாதிரி அயோக்கியங்க, இந்த மாதிரி குப்பை, இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டான் அமெரிக்காவை. இதை மறுபடியும் நான் பாதுகாக்கணும். பழைய அமெரிக்கா எவ்வளோ அழகாக இருந்தது, சுத்தமாக இருந்தது, உலகம் போற்றும் நம்பர் 1 அமெரிக்காவை திரும்பியும் நான் வந்து சுத்தம் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அதுக்காக தான் ஜீசஸ் என்ன 4 தடவை காப்பாற்றிட்டுருக்கிறார். புல்லட் இப்படி போச்சு, கொஞ்சம் அப்படி வந்தால் செத்து போயிருப்பார். ஸோ அவர் என்னை எப்படி சொல்லுகிறார்? டு சேவ் அமெரிக்கா ஜீசஸ் சேவ்டு மீன்றாரு. டு சேவ் அமெரிக்கா ஜீசஸ் சேவ்டு மீ அப்படின்றாரு. ஆமாம், டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்றார். என்ன சொல்கிறார்? டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்னா போய் நாசமாக போயிடுச்சு. யார் பண்ணது? 190 நாடுகளையும் சேர்ந்த நாதாரிகள், குடியேறிகள், சட்டவிரோத குடியேறிகள் செய்த ஒரு கேவலமான செயல். உங்களை இராணுவ ஃப்ளைட்டில் அனுப்பணுமா? இராணுவ ஃப்ளைட்டில் உங்களை நல்ல வேலை நாம் பிடிச்சி உள்ளே வச்சு குமுறுன்னு ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு வச்சு குமுறி கஞ்சி காய்ச்சி தூக்கி அடிச்சிருக்கணும். உங்களை எதோ பாவம் இராணுவ இதுலையாவது அனுப்புகிறாரு. அதுக்கு நன்றி சொல்லுங்கள் அவருக்கு. அவர் நாட்டில் போய் உக்காந்து அவங்க நாட்டை நாசம் பண்ணி விட்டு கெடுத்துட்டு இவர் வந்து ஜெட்டில் அனுப்புவாங்களா? இவன் எலன் மஸ்க்கு கிட்ட சொல்லலாமா? எலன் மஸ்க்கு இவங்களெல்லாம் ஜெட்டில் கூட்டின்னு போய் அவங்க ஊரில் விடணுன்னு முட்டாள்களை. சரி, அப்படி அவர் என்ன சொல்கிறார்? ஜீசஸ் அப்படிப்பட்ட சட்ட விரோத குடியேறிகளை அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப என்னை காப்பாற்றினார். அவங்க நாட்டுக்கு அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்காக ஜீசஸ் வந்து என்னை காப்பாற்றினார். நான் அனுப்பி வைக்கிறார். அதை ரொம்ப மரியாதையாக கௌரவமாக அதை ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு நாட்டுக்காரனை என்ன பண்ணணும்? அவன் நாட்டில் இருந்து ஃப்ளைட் அனுப்பிச்சு அவங்கள வர வைக்கணும். அவன் நாடு என்ன அவ்வளோ திருட்டு பசங்களை ஒருத்தவன் ஒரு ஊரையும் நாட்டையும் சொந்தமாக ஆக்கிரமித்து வளர்ச்சி வச்சுன்னு இருக்கிறீங்க. கொஞ்சம் நஞ்சமாடா காசு வச்சுருக்கிறீங்க. ஒரு 10,000 ஃப்ளைட்டு வாங்கலாம் ஒவ்வொருத்தவனும். அந்த மந்திரி, எம்எல்ஏ, கவுன்சிலர் முதல் கொண்டு இவ்வளோ பணம் வச்சுருக்கிறீங்க. உன் நாட்டு மக்கள் எங்கேயோ போயிட்டான், சட்டவிரோதமாக போயிட்டான். அவனை வந்து அந்த நாடு திருப்பி அனுப்புது. நீ நல்லவனாக இருந்தால் நீ உன் நாட்டில் ஏன்னா ஃப்ளைட்டே இல்லையா? ஃப்ளைட்டை அனுப்பிச்சு கூப்பிடு. அவரும் அடிக்க விட்டு ரொம்ப நாள் ஆகுது. நீங்களும் கூப்பிடுங்கன்னு பார்த்தா நீ ஏன் கூப்பிடுவேன்? டேய், நீங்களாம் யாருன்னு அவருக்கு தெரியும். மேலே இருக்கிறாரு ஜீசஸ், அவருக்கு தெரியும். புரியுதா? ஏதோ அனுப்புகிறாரு, சரி ஓகே சொல்லாமல். ஆனால் அவங்க கண்ட கருமானி. அதுக்கு தான் இந்த மேடை பேச்சாளர்களை பற்றி நான் சொல்ல வந்தேன். யார் அவன் தான் பேசின்னு இருக்கிறான். இந்த மேடை பேச்சாளர் என்பவன், அப்புறம் அந்த எழுத்தாளன் என்பவன், அப்புறம் அந்த அறிஞர்கள் என்பவன், இவனுங்க தான். ஏடா டேய், நீங்கள் பேசுகிறீங்களாடா டேய், மேடை பேச்சாளனே, எழுத்தாளனே, அறிவாளியே, மயிர, நீ பேசுறது உனக்கே புரியுமா? இல்லை கேட்குறேன், இந்த மேடையில் பேசுகிறது அவர்கள் வந்தார்கள் சென்றார்கள் ஏதோ கருப்பம் பிடிச்சவரை நீ பேசுகிறது பாமர மக்களுக்கு புரியுமாடா? பாமர மக்களுக்கு புரியுமா? அடச்சி, நீ உன் வீட்டில் இப்படி தான் பேசுவியா? உன் வீட்டில் உன் பொண்டாட்டிக்கிட்ட, உன் குழந்தைங்கிட்ட, உன் பேர குழந்தைகிட்ட இந்த மேடையில் பேசுறியா? அப்படி தான் போய் பேசுவியா? வேண்டா டேய், என்னடா உங்கள் கதைகள் ஒன்றுமே புரியலையடா. எனக்கே புரியலடா. கண்ட புத்தகத்தெல்லாம் படிப்பேன். ரோட்டில் ஏதாவது பேப்பர் கண்டால் அதையும் எடுத்து படிப்பேன்.
கண்ட கண்ட வீடியோவை பார்ப்பேன், கண்ட கண்ட சினிமாவெல்லாம் பார்ப்பேன். எனக்கு என்னமோ பெரிய மயிரெல்லாம் எனக்கு தெரியும் நான் நினச்சின்னு இருக்கேன். எனக்கே நீ பேசுறது புரியலையே, நீ அப்படி என்னத்துக்கு பேசுகிற? பேசுவது பாமர மக்களுக்கு புரியணும். பாமர மக்களுக்கு முதல்ல பிடிக்கணும், அப்புறம் புரியணும் ஃபஸ்ட்டு நீ என்ன பேசுவது என்பது. புரியுதா? கலோக்கியல் மீன்ஸ் வாட்? லோக்கல் மீன்ஸ் வாட்? டயலக்ட் மீன்ஸ் வாட்? வட்டார பேச்சு. லோக்கல் பாஷைன்னு சொல்லுவாங்க, கலோக்கியல்னு சொல்லுவாங்க. வட்டாரம். ஏன்னா 99% படிக்காத பாமர மக்கள் வாழக்கூடிய உலகத்தில் உலகம் பூரா சொல்கிறேன், 99% லோக்கல் பாஷையில் தான் பேசணும். கலோக்கியல், டயலக்ட், வட்டார பேச்சின்னு பேர், அதுக்கு அர்த்தம். அதில் பேசணும். போய் மேடையில் நின்றுங்கன்னு மைக்க பிடிங்கின்னு நக்குன்னு சப்புன்னு இருக்குதே, நீ பேசுவது உனக்கு புரியுதா? இல்லை உன் வீட்டில் அங்கே இந்த மேடையில் பேசுகிறிய, இப்படி தான் போய் உன் பொண்டாட்டிக்கிட்டோ உன் குழந்தைக்கிட்டோ உன் பேர் பிள்ளைங்கெல்லாம் பேசுவேன். இந்த நாலேஜ், ஒரு சாதாரண நாலேஜ், ஒரு சின்ன அறிவு பாமர மக்களிடம் எப்படி பேசினால் அவர்களுக்கு புரியும் என்பது கூட தெரியாத நீ மேடை பேச்சாளனா, எழுத்தாளனா, மேதையா, உருப்பட மாட்டீங்க போங்க எப்படியோ. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது. சரி. அப்போ ஒரு சின்ன விஷயம், இராணுவ விமானத்தில் அனுப்புகிறார், அந்த நாட்டை விலை பேசுகிறார். எந்த நாட்டை அவர் வேலை பேசுவார், வாங்குவார், போவார், வரி விதிப்பார், வரி விதிக்க மாட்டார், அவர் நாடு, அவர் இஷ்டம். நீ வேணா இதையும் வாங்காத, வரி விதிக்கிறார், வீசிட்டு போட்டோம், வாங்காத. ஏடா உன் ஊரில் நீ ஏதாவது சொந்தமாக ஏற்றுமதி எதையாவது பண்ணுறியா? இட்லியை தவிர இந்த ஊரில், இந்த தமிழ்நாட்டில் சொல்கிறேன், இட்லி, பஞ்சாபு கிஞ்சாபங்க, சப்பாத்தி, பச்சை மிளகா, இப்படி ஒரு 195 நாடு இருக்குது. எந்த நாடாவது ஏற்றுமதிகளில் நீங்கள் சிறந்து வருகிற? எல்லாம் இறக்குமதி செஞ்சு வாழ்கிற நீ எல்லாம் போய் பேசுகிற. ஏதோ சீனா இல்லைன்னா நக்கின்னு போடுவீங்க எல்லோரும். நீங்கள் இந்தியாவை தான் சொல்கிறேன். 75% 85% இறக்குமதி. ஏற்றுமதியெல்லாம் அங்கே எதுவும் ஏற்றுமதி இல்லாத நாடு உருப்படாது. புரியுதா? ஏற்றுமதி முக்கியம். இங்கே என்ன நீ ஏற்றுமதி பண்ணுற? திருட்டுத்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் முள்ளமாரித்தனத்தையும் பொய்யையும் ஆட்டையையும் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஏற்றுமதியா? அதெல்லாம் கஷ்டம். அப்புறம் சொல்லிட்டு என்னது, சிலர் பாராட்டுறாங்க, அவங்க ஊருக்கார் யார், அமெரிக்கன்ஸ் ரொம்ப பேர் அவர் ரொம்ப பாராட்டுறாங்க, சிலர் கொஞ்சம் பேர் திட்டுறாங்க, ரொம்ப பேர் பாராட்டுறாங்க. ஏன் பாராட்டுறாங்க? இந்த தரித்திரம் பிடிச்ச சட்ட விரோதம் பிடிச்ச நாய்களை 46 அதிபர்கள் இருந்தாங்க, எல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டான். லஞ்சம் வாங்கினானமோ என்னமோ தெரில. ஆனால் ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ நோண்டப்படுகிறது, தோண்டப்படுகிறது, ஆய்வு செய்யப்படுகிறது. ஒட்டு மொத்தமாக 1 கோடி பேர் இருக்காங்க. ஹமாச் 1 கோர். அதில் ஒரு 72 லட்சம் பேர் இந்தியர்களோ என்னமோன்னு சொல்கிறாங்க, நமக்கு சரியாக தெரில. பட்டு ஏதோ பார்த்தோம் கொஞ்சம். ஆமாம். ஸோ 1 கோடி பேர் இல்லீகல் இமிகிரன்ஸ் ஒரு நாட்டுக்குள்ளே, அதுவும் 33 கோடி பேர் தான் இருக்கிறாங்க அந்த நாட்டுக்குள்ளே. அங்கே 1 கோடி பேர் இல்லீகல்ஸ்னால் அந்த நாடு என்னாகும்? ஆட்டையை போட்டுருவான். 6 நாள் ஏதோ கோயிலுக்கு போகிறான், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஊரில் பார்த்தா ஒரு வாரம் பொறுத்து பார்த்தா வீட்டை காணோம். உள்ளே 4 பேர் உக்காந்துருக்குறான். கேட்டால் யாரா நீ, என் வீட்டுக்குள்ளே உக்காந்துங்க, செருப்பால் அடி போகிறதுக்கு வெளியே போடாது, ஏன் வீடுன்றான். பத்திரம் காட்டுறான். ஒரு பத்திரம் இல்லை, 10, அப்படி தான் இன்னும் 10 பேர் வரான். அவனும் ஏன் வீடுன்றான், இவனும் ஏன் வீடுங்களா? ஐயோக்கே திருட்டு நாய்களா, திருட்டு நாய்களா, திருட்டு ராஸ்கல்ஸ், பரம்பப்ஸ். அமெரிக்காவில் தான் அது விடு, அது ஒரு அழகு. அமெரிக்கா என்றால் அழகு. உனக்கு என்னடாங்க வேலை? உனக்கு வேலை வெட்டி தெரியாதோ, அங்கே போனால் சம்பளம் கொடுப்பான், மயிரை போவான், பிள்ளைய பார்க்கலாம், க்ரீன் கார்டு வாங்கலாம், ஹேஷுவான்பி மகரையும் பார்த்து சாணியம் பிடிச்சவனுங்களா, தரித்திரம் பிடிச்சவனுங்களா. அமெரிக்கா பற்றிலாம் தப்பாலாம் பேசக்கூடாது, புரியுதா? ஆனால் தொட்டி விட்டுட்டா நீ பேசுவ நீ. ஆமாம், அவங்க நாட்டில் அவனுக்கு பிடிச்சிருக்காங்க. ஊர் மக்கள், அந்த அமெரிக்கன்ஸ் தோல் மேலே தூக்கி வச்சிக்கின்னு அவரை பாராட்டுறாங்க. நீ பாராட்டுறான் என்ன, பாராட்டலாமா போனா என்ன? அந்த நாட்டு மக்கள் அவரை தெய்வமாக பார்க்குறான், ஜீசஸாக பார்க்குறான். அதுதான் அவருக்கு தேவை, அதுதான் அந்த மக்களுக்கு தேவை. உனக்கு அங்கே போய் ஆட்டையை போடலாம், திருடலாம், அந்த நாட்டையே கொள்ளையடிக்கலான்னு நினச்ச உன்னை தோற்றத்துக்கு உனக்கு கோபம் வருதா? கோபம் என்ன பண்ணும்? அவரை வரியை விதிக்கிறாராம்.
பல நாடுகள் அப்படியே அவர் மேலே போர் தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்குதான். மூஞ்சி மகர கட்டைகளையும் பாரு. சரி அது விட உங்கள்கிட்டலாம் நான் பேசுகிறதுக்கு அந்த செருப்பால் நானே அடிச்சிக்கணும். ஆமாம் சரி அதை விட்டுரு. அப்போ என்னது ஸோ நம்ம திட்டுக்கிறார்கள் போட்டோம். ஆமாம் டொனால்ட் ஜான் ட்ரம்ப் வந்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அது ஒன்று புரிஞ்சுங்க. ஏன்னா ஜீசஸ் அவரை காப்பாற்றியிருக்கிறார். டொனால்டு ஜான் ட்ரம்ப் ஒன்றும் தான் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக வேண்டும் என்றெல்லாம் விரும்பலை. ஜீசஸ் விரும்பி இருக்கிறார் டொனால்டு ஜான் ட்ரம்ப்பை வந்து அதிபராகுன்ட்டு. அதான் 2வது முறையாக அவர் வந்து அதிபராக ஆகியிருக்கிறார். அவருடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நிறைய வீடியோக்கள் பார்க்குறேன், அவருடைய செய்திகள் கேட்குறேன். இட்ஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் வண்டர்ஃபுல், இட்ஸ் கிரேட் அப்படி தான் அவர் சொல்லுவார். அவருக்கு எல்லாமே நல்லா டான்ஸ் ஆடுவார். ஒரு நாள் ஆட முடியுமா? உன் மூஞ்சி முகர காட்டியும் டான்ஸ் முதல்ல வருவான். மூஞ்சி தான் நல்லா இந்த என்னது வேங்காய வயலில் அந்த மலம் கலந்த தண்ணியை குடித்த மாதிரி உங்கள் தமிழ்நாட்டில் எல்லோரும் மூஞ்சி அப்படிட்டாங்க. எவன் மூஞ்சியில் சிரிப்பு இருக்குதா? எல்லாம் அந்த வேங்காய வயலாக அது ஏதோ ஒரு ஊர் இந்த பக்கம் இங்கே இருக்குது. மலங்கெல்லாம் கலந்துட்டா சொல்கிறானுங்க, நமக்கு ஒரு மயிரும் தெரியாது. இருந்தாலும் அவன் எல்லாம் மூஞ்சி அப்படி தான் ஆகுது. அந்த மலம் கலந்த நீரை குடித்த முகம் மாதிரி ஒரு மூஞ்சி மாதிரி முகர கட்டையை வச்சிங்கன்னு. அமெரிக்கா வேணுமா? அமெரிக்கா கூட ஒன்று கிடையாது. அமெரிக்கா பற்றிலாம் இனிமேல் நீ கனவு கணக்குலாம் விட்டாதே. முடிஞ்சுது உங்கள் கதை முடிஞ்சுது, அவள் தான். புரியுதா? ஸோ அப்போ அவர் டொனால்டு ஜான் ட்ரம்ப் அந்த மக்கள் மனதில் குடியேறி விட்டார். இயேசுநாதர் மனதில் குடியேறி விட்டார். ஜீசஸ் மனதில் குடியேறி விட்டார். ஜீசஸ் சரி செய்து கொண்டு இருக்கிறார். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இங்கே கூட நிறைய சிறுபான்மைன்னு சொல்லுவான். யார்? இந்த முஸ்லீம்ஸு கிறிஸ்துவர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுவான். ஆமாப்பா, திமுக இந்த கிறிஸ்துவர்களும் அப்புறம் இந்த முஸ்லீம்களும் ஓட்டு போடுறத, திமுகவுக்கு ஓட்டு போடுறத நிறுத்திட்டா அப்போது திமுக என்கின்ற ஒரு கட்சியே இல்லாமல் போயிடும். அப்போ இங்கே மிகப்பெரிய குற்றவாளிகள் யாருன்னா திமுக இன்னைக்கு மிகப்பெரிய அழிவுகளை செய்து கொண்டு இருக்கிறது காலங்காலமாக, ஒரு 60-70 வருஷமாக. அப்படின்னா இதுக்கு முக்கிய மூலக்கர்த்தாவே இந்த கிறிஸ்துவனுங்களும் இந்த முஸ்லீம்களும் தான், சிறுபான்மையினர். இவர்களைய ஓட்டு தான் அவன் ஜெயிச்சுன்னுக்கிறான். சரி விடு, இந்த கர்மத்தை யாரெல்லாம் பற்றி பேசினாக்க சொல்லலாம். விட என்ன பண்ணிவிடுவேன் நீ என்ன? ஸோ சரி நான் சொல்கிறேன். இப்போ என் வீடுப்பா, இவ்வளோ பேசுகிறீங்கள, என் வீடு, என் வீட்டுக்குள்ளார உன்னை சரி கொஞ்சம் பேர நல்ல பசங்க நல்லவனுங்க கொஞ்சம் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இடம் கேட்குறானுங்க. சரி நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், நமக்கும் சின்ன சின்ன வேலைக்கு ஏதாவது செய்வானுங்க, போவாங்க, இருந்துட்டு போட்டோம். நம்ம தான் இவ்வளோ பெரிய வீடாகுதா? ஆமாம், கொஞ்சம் பேருக்கு என்னத்துக்குப்பா இவ்வளோ பெரிய வீடு, சரி இருந்துட்டு போடுமேன்னு சொன்னால் நீ பாட்டு வந்து உள்ளே பூந்துங்கன்னு உன் நண்பன் அந்த நண்பன் இந்த நண்பன் அயோக்கிய பசங்க திட்டு பசங்க முள்ள மாதிரி முடிச்சுக்கிறவன் கஞ்சா பொறுக்கி கஞ்சா கட்டுறவன் பொண்ணை ரேப் பண்ணுறவனு ஒருத்தவனா என் வீட்டுக்குள்ளார எல்லாரையும் சேர்த்துக்கின்னு என் வீட்டையே ஆட்ட பொண்ணுன்னு நினைக்கிறிய. நான் எப்படி பார்த்துன்னு சும்மா இருப்பேன்? பிளான் பண்ண மாட்டேனா? ஐடியா பண்ண மாட்டேனா? எப்படியாவது உங்களை வந்து நாசுக்கா பிரச்சனைங்க இல்லாமல் உங்களை வெளியேற்றணும்னு தான் நான் நினைப்பேன். அப்போ உங்களை நான் ஆய்வு செய்வேன். நீ யார், எங்கேருந்து வந்த, எப்படி வந்த, உன் சங்கதி என்ன, உன் சமாச்சாரம் என்ன, உன் யாருக்கெல்லாம் தொடர்பு வச்சுன்னு இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் எடுத்து சட்டப்படி உன்னை நான் தண்டிக்கணும். நீ பண்ண என் வீட்டை நீ திருட பார்த்த, ஆட்டை போட பார்த்த, அசிங்கப்பட்டுனா, குப்பையை கொட்டிட்ட, கஞ்சா கடத்திருக்கிற, கஞ்சாவை ஒழிச்சு வச்சுன்னுக்கிற, உன்னை சட்டப்படி பார்த்தா உன்னை வெட்டி கொல்லணும். உங்களை உயிரோடையே ஒன்று அனுப்பக்கூடாது. இருந்தாலும் சரி பரவாயில்ல, சனியனுங்க ஒழிஞ்சா போதுன்னு சொல்லி உங்களை துரத்தி விட்டு முறைப்படி உங்களை வந்து சட்டம் கிட்டம் ரூல்ஸ் அது இது என்ன சொல்கிறா அப்படி அனுப்பிச்சி விட்டுல. ஆனால் உனக்கு எலான் மஸ்கிட்ட சொல்லி உனக்கு சொகுசு பிளேன் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா? நாட்டில் எம்பசி சேர்ந்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லு, ஐயா நாங்கள் நிறைய தவறு பண்ணிட்டோம், ஏகப்பட்ட தவறு பண்ணிட்டோம், சட்ட விரோதமாக மெக்சிகோ வழியா, கொலம்பியா வழியா, தென் அமெரிக்கா வழியா, சொல்லுப்பா, கனடா வழியா, பார்டர் வழியா, அப்படி இப்படி 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 டூரிஸ்ட் விசான்னு போயிட்டு அது எக்ஸ்பைரி ஆகிட்டு கூட அப்படியே அங்கே இங்கே ஒழிஞ்சி இப்படியே 1 கோடி பேர் நயம் ஆகும் அந்த நாடு. யோசிச்சுப்பாரியா? உன் வீட்டுக்குள்ளே நான் வந்து இருக்கிறேன், எனக்கு ஒரு 10 நாள் உன் வீட்டில் இடம் கூட, நான் ஒருத்தன் வரேன்ப்பா,
ஜான் பாஸ்கோ மட்டும் வரேன், எனக்கு வீடு இல்லை, நல்ல திறமை நிறைய திறமை இருக்குதுப்பா, என்னை வச்சு நல்லா நீ படிச்சிக்கலாம், வரேன், ஒரு 10 நாள் உன் வீட்டில் இடம் கூட கொடுப்பியா? எவனாவது கொடுப்பியாடா? எவனாவது கொடுப்பீங்களா? ஒழுங்காக உங்கள் எம்பசியோ உங்கள் மந்திரியோ இல்லை உங்கள் யாரோ அவங்கக்கிட்ட கேட்டு ஃப்ளைட்டு எதையாவது அனுப்ப சொல்லு, இல்லை கப்பலில் வா, இல்லை எப்படியோ போய் இனி அமெரிக்காவில் நீங்கள் வாழ முடியாது. இன்னும் நிறைய நீங்கள் பார்க்க போகிறீங்க, 1 2 இல்லை. இப்போ தான் ஒரு 78 ஏதோ பைடன் இது பண்ண எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கிறாரு. புது விஷயங்கள் அரங்கேறும், அமெரிக்கா மீண்டும் அழகாகும். அதனால் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க. ஸோ அந்த 1 கோடி பேரையும் சொகுசு விமானத்தில் அனுப்ப முடியுமா? அதெல்லாம் அனுப்ப முடியாது, எவன் வீட்டு காசு. சரி விடு. சட்ட விரோதமாக குடியேறியவர்களை சட்டப்படி தண்டிக்காமல் ஜீசஸ் கூறியதைப் போல் என் தகப்பனே இவர்களை இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். ஜீசஸ் என்ன சொல்வார்? என் தகப்பனே இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள்னு ஜீசஸ் சொன்னது போல் இப்போ இவர்களை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னித்து உங்களெல்லாம் வெளியேற்றி கொண்டு இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை விட அழகாய் வேறு எவரும் செய்ய முடியாது. இது ஒரு நல்ல விஷயம். அவர் ஊர், அவர் நாடு, அவர் மக்கள், அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நீ போற்ற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அது மாதிரி தான். அதே மாதிரி இந்த மேடை பேச்சாலாம் தத்துவம் பேசுகிறவங்களாம் தயவு செஞ்சு கலோக்கியல் மீன்ஸ் லோக்கல் பாஷையில் பேசு. 99% பேர் உலகம் பூரா லோக்கல் பசங்க தான் இருக்கிறாங்க. ஒரே 1% தான் இந்த திருட்டு பையன், ஆட்டையை போடுறவன், அயோக்கியம், பச்சைவன், டையை கட்டிக்கின்னு ஊரை ஏமாத்துறவன், படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு பாமர மக்களை ஏமாத்துறவன் இருக்கிறான். அவனுங்களுக்கு நீ பேசணும்னு நினச்சா நீ என்ன பண்ணு, அவன் ஃபோன் நம்பர் வாங்கிக்க, ஒரு வீடியோ பண்ணு. அவன் வீடியோ பண்ணி அவனுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை மயிரப்லேயோ அனுப்பிச்சுட்டே நான் அவன் பேசியிருக்கிறேன் கொஞ்சம் கேளுன்னு சொல்லி போட்டு காட்டு. பப்ளிக்கிலலாம் அப்படி பேசாத, எவனுக்கு புரியாது, எனக்கே புரியல. நான் எல்லா கர்மத்தையும் எவ்வளோ புக்ஸ் படிக்கிறேன், சினிமா பார்க்குறேன், மயிரை பிடுங்குறேன், கற்றை காட்டுறேன், கண்ட இழவெல்லாம் படிக்கிறேன், எனக்கே புரியலையே நீ பேசுறது. பாமர மக்களுக்கு எப்படி புரியும்? படிக்காதவனுக்கு எப்படி புரியும்? சொல்லுப்பா. என்னப்பா சிந்தனையாளன் நீ? என்னப்பா எழுத்தாளன் நீ? இல்லை காசுக்கு ஏதோ சினிமாவில் பாட்டு எழுதுகிற, இல்லை புஸ்தகம்னு எதையோ பண்ணி அதையும் விற்கலை. எவனோ எந்திரியை கூப்பிட்டு காலில் கையில் விழுந்து இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் வாங்கிக்கிங்க, போஸ்ட் கொஞ்சம் கொடுங்க. என்னடா உங்கள் கதை டேய், கருமம் பிடிச்சவனுங்களா? எங்கேயோ போயிடுச்சு டெக்னாலஜி, என்ன கருமமோ இல்லை. ஸோ ரைட், அதுதான் விஷயம். ஸோ இந்த பொது இடங்களில் அப்படியே மேடை, அப்புறம் இந்த செய்தி வாசிப்பது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசுகிறதா இருந்தால் அந்த 99 நாடுகள்லேயும் லோக்கல்ஸ் தான் இருக்கான், கலோக்கியல்ஸ் தான் இருக்கான். அதான் டைலக்ட்னு சொல்லுவாங்க, வட்டார பேச்சு. அந்த வட்டார பேச்சு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த மக்களுக்கு நீ பேசுவதெல்லாம் போய் சேர வேண்டும்னா அதுக்கு கொஞ்சம் பயிற்சி பண்ணி அந்த மாதிரி பாஷையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசு. அரைச்சமாகவே 40 வருஷத்துக்கு முன்னால் பேசுறதையே 195 நாள்லேயும் நக்குன்னு நக்குற. அது இன்ஜினியர் பார்க்குறான். இதுக்கு டிக்கெட்டு கலெக்ஷனு என்ன எழவோ. ஸோ இந்த மாதிரி அந்த டைலக்ட், அதாவது வட்டார பேச்சு, ஆமாம், அந்த மாதிரி தான் பாமர மக்களுக்கு புரியும்படி தான் பேசணும். ஆமாம், 1% கூட இல்லாத, ஒரே 1% கூட இல்லாத இந்த அறிவு தெரிஞ்சவன், இலக்கியம் படித்தவன், அந்த மயிறு பாஷை புரிஞ்சவங்கக்கிட்ட பேசுகிறத தான் நீ வீடியோ பண்ணி அவன் அட்ரஸுக்கு, அவன் ஃபோன் நம்பருக்கு அனுப்பு, அவன் கேட்டுட்டு போட்டோம். பப்ளிக்லலாம் அப்படி பண்ணாதீங்க, நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது. எனக்கே புரியலையா, அவனுக்கு எப்படியா புரியும்? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் விஷயம் இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜான், யார், நம்ம டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்கள் நீ நினச்ச மாதிரி வரல, ஜீசஸ் அவரை தேர்ந்தெடுத்துக்கிறார். அதே மாதிரி இந்த இந்தியா, தமிழ்நாடு, இந்த மாதிரி 95 நாடுகள் இருக்குது. 95 நாடுகளுக்கும் ஆமாம் டொனால்டு ஜான் ட்ரம்ப் போல் ஒருவர் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு டொனால்டு ஜான் ட்ரம்ப்பு கிடைச்சா இந்த உலகமே அழகாயிடும். பார்ப்போம், இதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. கனவு காண்பதில் என்ன தவறு இருக்கிறது? கனவு காண்பது ஜான் பாஸ்கோவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இது ஒரு கனவு தான். சும்மா அனாவசியமாக அவரை உனக்கு பொறாம பிடிச்ச பசங்க தானே, ஏன் தப்பு பண்ணால் அமுச்சு விட்டார், அதோட மூடின்னு போ. அந்த ஊடு அந்த அமெரிக்கா நாசமாக போனான்னா இல்லை நல்லா போனான்னா உனக்கு என்ன?
அவர் வரி ஏற்றினா என்ன, ஏற்றாமல் போனேன் என்ன, வேணுமா வாங்க, வேணான்னா விட்டுட்டு போ. அம்மா அவங்க வந்து உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறாங்களா? அவன் பார்த்து எவ்வளோ நாடுகளுக்கு ஃபண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபண்டெல்லாம் இப்போ நிறுத்திட்டார் போல இருக்குது. ஆமாம், இந்த வேர்டு இந்த இன்னொன்று ஒன்று இருக்குதுங்க, திட்டு பசங்க போன இந்த என்னது ஹெச்டபிள்யூஓவா, ஹெல்த்து, ஏதோ அந்த ஏதோ ஒரு கடமை, அந்த சுகாதார உலக சுகாதார அந்த திட்டு பசங்க அதெல்லாம் அந்த ஃபண்டு கிண்டெல்லாம் நிறுத்திட்டு ஒருத்தவனுக்கும் கொடுக்காதுன்றேன் நான். ஆமாம், ஒரு பயலுக்கு இந்த ஃபண்டு கிண்டெல்லாம் கொடுக்காத. முடிஞ்சால் எவ்வளோ வரி ஏற்ற முடியுமோ ஏற்று. ஆமாம், வாழறான் எல்லாம் போய் சாவறான். திருட்டு பசங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. பார்த்தா பாரு, பார்க்கறப்ப